நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது முப்படைகளின் தரத்தை உயர்த்துவதற்காக அவர்களின் கேப்பபிலிட்டி என்று சொல்லக்கூடிய தாக்குதல் திறனை அதிகரிப்பதற்காக நமது இந்திய அரசு ஸ்பேஸ் பேஸ்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம் ஒன்றினை தற்போது மிக வேகமாக செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, நமது தேசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி இந்த சேனல் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்குள் செல்லலாம். 2001ஆம் ஆண்டு திரு வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது ஃபேஸ் 1 என்ற அமைப்பானது இந்த திட்டத்தின் கீழ் முதலில் செயல்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. நண்பர்களே, தற்போது நீங்கள் பார்த்திருக்கலாம், நமது நாட்டைச் சேர்ந்த ரஃபேல் 3 விமானங்களையும் Su-30 MKI விமானம் ஒன்றினையும் MiG-29 விமானம் ஒன்றினையும் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக அது இன்று வரை தெரிவித்து வருகிறது. நண்பர்களே, அவர்களும் ஸ்பேஸ் பேஸ்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள். அதன் மூலமாகத்தான் மேலே பறந்து கொண்டிருந்த தன்னுடைய அவாக்ஸ் விமானத்தின் மூலமும் சீனா வழங்கிய சேட்டலைட் தொழில்நுட்பத்தின் மூலமும் இந்த 2 தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களது J-10C என்ற விமானத்திலிருந்து நமது விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக அவர்கள் கூறி வருகிறார்கள். நாம் தற்போது அடுத்த மாதம் ஏப்ரலிலிருந்து மிக வேகமாக 4 வருடத்திற்குள் 52 மிலிட்ரி சம்பந்தமான சேட்டலைட்டுகளை மேலே அனுப்புவது என நமது இந்திய அரசு திட்டமிட்டு மிக வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நண்பர்களே, இந்த சேட்டலைட்டுகள் மேலே பூமியை சுற்றி கொண்டு வரும்போது நமது நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே, சீனா பாகிஸ்தான் உட்பட அனைத்து பகுதிகளிலுமே இந்த சேட்டலைட்டுகள் இன்ச் பை இன்ச்சாக, அதாவது ஒரு 1/2 மீட்டர் என்று கூட சொல்லலாம், 1/2 மீட்டர் பரப்பளவில் உள்ள பொருட்கள் நன்கு தெளிவாக தெரியும் வகையில் நமது முப்படைகளுக்குமே என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன, தரையில் வானத்தில் என்னென்ன நடக்கின்றன என்பதனையெல்லாம் இந்த சேட்டலைட்டுகள் AI தொழில்நுட்பத்துடன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டு மிக துரிதமாக நமது முப்படைகளும் செயல்படும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நண்பர்களே, இந்த திட்டத்தில் இஸ்ரோ, DRDO மற்றும் சில தனியார் நிறுவனங்களும் இந்த திட்டத்தில் பங்கு கொள்ள உள்ளன. இதற்கான திட்டம் விரைவில் வகுக்கப்பட்டு தற்போது அது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் பொருட்டு பிரான்ஸ் நாட்டுடன் நமது இஸ்ரோ நிறுவனமும் DRDO நிறுவனமும் சென்ற ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் ஒன்றினை செய்தது. லெட்டர் ஆஃப் இன்டென்ட் என்ற அக்ரிமெண்ட் ஒன்று செய்து நமது டிஃபென்ஸ் சம்பந்தமான ஸ்பேஸ் டெக்னாலஜி ஆகியவற்றினை மேம்படுத்துவதற்காக நமது 2 நாடுகளுமே ஒரு ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதால் நமது முப்படைகளும் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஆயுதங்கள், பாகிஸ்தானில் உள்ள ஆயுதங்கள், பாகிஸ்தானின் விமானத்தளங்கள், அதே போன்று சீனாவில் உள்ள விமானத்தளங்கள், திபெத் பகுதியில் அது நிலைநிறுத்தியுள்ள விமானங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற அனைத்து வகையான விவரங்களையுமே நாம் துரிதமாக, மிக துல்லியமாக 24 மணி நேரமும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது. நண்பர்களே, இது ஒரு சிறு பகுதியில் மட்டுமில்லாமல் நம்ம நாட்டின் எல்லைப்புறம் அனைத்திலுமே இது செயல்படும் வகையில் இந்த சேட்டலைட்டுகள் செயல்படுத்தப்பட உள்ளன. சுமார் 52 சேட்டலைட்டுகள் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து மிக வேகமாக தயாரிக்கப்பட்டு மேலே அனுப்பப்பட்டு 2029ஆம் ஆண்டிற்குள் இந்த திட்டத்தின் 52 செயற்கைக்கோள்களும் மேலே பறக்கவிடப்பட்டு நமது நாட்டின் முப்படைகளுக்கும் அவை உதவி செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிகிறது. ஃபேஸ் 1இல் 2021ஆம் ஆண்டு திரு வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது மொத்தம் 4 சேட்டலைட்டுகள் மிலிட்டரி உதவிக்காக அனுப்பப்பட்டன. கார்டோசேட் 2A, கார்டோசேட் 2B, ஈரோஸ், ரிசார்ட் 2 என்ற 4 வகையிலான சேட்டலைட்டுகள் மேலே அனுப்பப்பட்டு அவை தற்போதும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நண்பர்களே, இந்த சேட்டலைட்டுகள் மூலம் புவியில் உள்ள இராணுவம் சம்பந்தமான அனைத்து விவரங்களையுமே இந்த சேட்டலைட்டுகள் நமது இராணுவத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கும். நண்பர்களே, அடுத்தபடியாக ஃபேஸ் 2வில் மீண்டும் 6 சேட்டலைட்டுகள் மேலே அனுப்பப்பட்டன. கார்டோசேட் 2C, கார்டோசேட் 2B, கார்டோசேட் 3A, கார்டோசேட் 3B, மைக்ரோசேட், ரிசார்ட் 2A போன்ற 6 செயற்கைக்கோள்கள் மேலே பறக்க விடப்பட்டன.
இந்த ஃபேஸ் 1 மற்றும் ஃபேஸ் 2 ஆகியவற்றின் காரணமாக மிக அதிக பரப்பளவில் நமது முப்படைகளும் மேலிருந்து கொண்டு எதிர் நாடுகளின் இராணுவ நடமாட்டத்தை மிக துல்லியமாக அறியக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைத்தது நண்பர்களே. இவற்றில் ரிசார்ட் 2, ரிசார்ட் 2A ஆகியவற்றின் மூலம் நமது இந்திய பரப்பளவில் மேலும் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் எல்கைகளில் அவர்கள் நாடுகளுக்கு உள்ளே ஒரு சதுர மீட்டருக்கு குறைவான பரப்பளவில் என்ன இருக்கின்றது என்பதனை மிக துல்லியமாக அறியக்கூடிய வகையில் இந்த 2 சேட்டலைட்டுகளுமே உதவி புரிகின்றன. 0.6 மீட்டர் என்று 0.6 மீட்டர் என்று கூறும்போது 0.36 சதுர மீட்டர் பரப்பளவில், அதாவது ஒரு மனிதர் இருக்கக்கூடியதை மிக துல்லியமாக இந்த சேட்டலைட்டுகள் நமக்கு விவரங்களை கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களே. அதே போன்று நாம் ஜிசாட் 0 முதல் 7 வகையான சேட்டலைட்டுகளும் மேலே அனுப்பியுள்ளோம் நண்பர்களே. இது ஃபேஸ் 2க்கு அடுத்தபடியாக தொடர்ந்து நடந்து வந்த ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும். ஜிசேட் 7 என்ற ஒரு சேட்டலைட்டை அனுப்பிய பின்பு இவை மிக துல்லியமாக நமது கப்பற்படைக்கு தேவையான அனைத்து வகையான விவரங்களையுமே அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கப்பற்படையானது நீர்மூழ்கி கப்பல்கள், பிற கப்பல்கள் மற்றும் தனது துணை கப்பல் படை ஆகிய அனைத்து வகை அசட்ஸ் அனைத்துமே ஒருங்கிணைக்கப்பட்டு ஒவ்வொரு கப்பற்படை சார்ந்த தளவாடங்கள் என்னென்ன செய்கின்றன, என்னென்ன அவற்றுக்கு வேண்டும், என்னென்ன கண்காணிப்புகளை அவை பெறுகின்றன போன்ற அனைத்து வகையான ஒருங்கிணைப்பு பணிகளையும் இந்த ஜிசேட் 7 என்ற செயற்கைக்கோள் செய்து கொடுக்கின்றது. இவற்றில் ஜிசாட் 7A என்பது நமது விமானப்படைக்கு தேவையான அனைத்து வகையான விவரங்களையும் இது கொடுத்து கொண்டிருக்கின்றது. விமானப்படை தன்னுடைய அனைத்து விமானங்களையும், கீழே தரையில் உள்ள கண்காணிப்பு மையங்களையும், மேலே பறந்து கொண்டிருக்கின்ற அவாக்ஸ் விமானங்களையும் ஆகிய அனைத்தையுமே, அனைத்து வகை விமானங்கள், அனைத்து வகையான வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற அனைத்தையுமே ஒருங்கிணைத்து அவை அனைத்துமே முழு விவரங்களையும் ஒன்று சேர்த்து என்ன வேண்டும், எவற்றை செய்ய வேண்டும் போன்ற விவரங்களை எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அவை முடிவெடுக்கப்பட்டு உடனடியாக அவை செயல்படுத்தப்பட உள்ளன நண்பர்களே. இவை ஏற்கனவே நமது ஆபரேஷன் சிந்தூர் போரில் நம்மிடம் உள்ள இந்த சேட்டலைட்டுகள் மூலம் நாம் அவற்றை மிக திறம்பட செயல்படுத்தணும் என்பதனை நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். அதற்கு அடுத்தபடியாக நண்பர்களே, ஃபேஸ் 3 என்பதில் மொத்தம் 52 செயற்கைக்கோள்களை, சேட்டலைட்டுகளை நாம் 2029ஆம் ஆண்டிற்குள் அனுப்ப உள்ளோம். இவற்றில் 21 சேட்டலைட்டுகளை நமது இஸ்ரோ நிறுவனம் அனுப்ப உள்ளது. இவற்றிற்கான தொழில்நுட்பங்களை பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வேண்டிய தொழில்நுட்பங்களையும் பெற்று நமது தொழில்நுட்பங்களையும் சேர்த்து இந்த 21 சேட்டலைட்டுகளும் அனுப்பப்பட உள்ளன. அதே போன்று இந்தியாவில் உள்ள தனியார் நிறுவனங்களின் மூலம் 31 சேட்டலைட்டுகளும் அனுப்பப்பட உள்ளன நண்பர்களே. ஆகிய இந்த 52 சேட்டலைட்டுகளும் பேட்சாக உடனடியாக அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து அனுப்பப்பட உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. தனியார் வகையைச் சேர்ந்த 31 எண்கள் தனியார் நிறுவனங்கள் அனுப்பக்கூடிய சேட்டலைட்டுகளை சேர்ந்த நிறுவனங்கள் எல்லாமே பெரும்பாலும் தென்னிந்தியாவில் உள்ளதாக கூறப்படுகிறது. சில செக்யூரிட்டி காரணமாக இந்த நிறுவனங்கள் பெயர்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை நண்பர்களே. ஆகவே நாம் உடனடியாக இந்த 52 சேட்டலைட்டுகளையும் நாம் நிறுவிவிட்டால், ஏனென்றால் நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம், சீனா 1000க்கும் மேற்பட்ட சேட்டலைட்டுகளை மேலே வைத்துள்ளது. அவற்றில் 336 எண்களுக்கு மேலான சேட்டலைட்டுகளை இராணுவத்திற்கு மட்டுமே கண்காணிப்பு செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தி வருகிறது என்பதனை நாம் தெரிவித்தோம். ஆகவே இனியும் ஒரு 5 அல்லது 7 ஆண்டுகளுக்குள் நாமும் 100 எண்களான சேட்டலைட்டுகளை அனுப்புவதற்கான திட்டங்களை நமது ஸ்பேஸ் பேஸ்ட் சர்வேலன்ஸ் அமைப்பானது ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறது. நமக்கு 300-400 எண்கள் சேட்டலைட்டுகள் தேவையில்லை தற்போதைக்கு. ஏனென்றால் சீனா அனைத்து வகையான நாடுகளையும் கண்காணிக்க வேண்டியுள்ளது. தன்னை சுற்றியுள்ள கடற்பகுதிகள், தென் சீன கடல் பகுதி, அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, இந்தியா, பாகிஸ்தான், ஐரோப்பிய நாடுகள் போன்ற நாடுகளை எல்லாம் அவர்கள் கவனிக்க வேண்டியுள்ளதால் அவர்களுக்கு 336 எண்கள் சேட்டலைட்டுகள் தேவைப்பட்டன. ஆகவே நாமும் நம்முடைய சேட்டலைட்டுகளை எண்ணிக்கையை அதிகரித்து மிக துரிதமாக ஒரு மனிதரை அயல்நாட்டில் இருக்கக்கூடிய, சீனாவில் இருக்கக்கூடிய அல்லது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மனிதரை தாக்க வேண்டுமென்றால் அந்த அளவிற்கான தொழில்நுட்பங்கள் நம்மிடம் உள்ளன நண்பர்களே.
இரவிலும் எந்த வகையான மேகமூட்டம் இருந்தாலும் எந்த கால சூழ்நிலையிலும் மிக துல்லியமாக நமது முப்படைகளுக்கும் வேண்டிய விவரங்களை அளிக்கும் வகையில் ஏற்கனவே செயல்பட்டு வருகின்ற செயற்கைக்கோள்களுடன் தற்போது அனுப்பப்பட்டுள்ள 52 செயற்கைக்கோள்களும் சேர்ந்து உலகத்திலே மிக சிறந்த ஸ்பேஸ் பேஸ்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டத்தை இந்தியா கொண்டிருக்கும் என்று நமக்கு நன்கு புலப்படுகிறது நண்பர்களே. இந்த ஸ்பேஸ் பேஸ்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம் மூலம் இந்தியா மிக சிறந்த இராணுவம் உள்ள ஒரு நாடாக திகழும் என்பதில் ஐயமில்லை நண்பர்களே. இத்துடன் நம்ம தேசம் இந்த யூடியூப் சேனலில் வீடியோவை முடித்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.